வாங்க வாங்க, என்கிட்டே வேலை காட்டுறாங்க உங்க பொண்ணு. சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. என்னடி இவர் இப்படி பேசிட்டு போறாரு? காவியா எதையாவது பண்ணி கல்யாணம் நின்ற போதுன்னு பயமா இருக்குங்க. சரி வா. வாங்க சார், காவியா உள்ளதான் போனா. சார் அண்ணி இந்த பக்கம் தான் போனாங்க. சார் அண்ணி உள்ளதா இருக்காங்க, வெளியே போல. மரியாதை. சாரி சார். நெஞ்சில பயம் இல்ல உனக்கு? கேட்டீங்களா? உங்க பொண்ணு இங்கதான் வந்திருக்கா. இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற அவ பாய் ஃப்ரெண்ட பாக்க வந்திருக்கா. அவனை அடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வச்சதே நான் தான். என் கிட்ட ஆட்டம் காட்டினா விட்டுருவானா? இன்னைக்கு நீ வெட்டுறியா இல்ல நான் வெட்டுறானு பாப்போம். தப்பிச்சுவானாவா? விட மாட்டேன். சார் நீங்களா இங்கே இருங்க. சரிங்க சார். யாரும் வெளியே போறாம பாத்துக்கங்க. சரி வாங்க. டேய் சார் சொல்ற மாதிரி அலர்ட்டா இருக்கணும். யார் சார் நீங்க? என்ன வேணும்? மாப்ள நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க ஆளுங்க ஏதோ தப்பான தகவல் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதை நம்பிக்கிட்டு நீங்க என்ன எவன் சொன்னாலும் நம்பரை இடிச்சு வாங்க நினைச்சியா? வா காட்டுறேன். டேய் எவனங்க? எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு. என்னடா எங்கடா போனாங்க? சார் சத்தியமா ஹாஸ்பிட்டல் உள்ளதா இருக்காங்க, வெளியே போக சான்ஸே இல்ல. சார் அடிச்சு சொல்றேன் சார், நம்புங்க. சார் எல்லா ரூம் பாத்தீங்க, அந்த ரூம் பாத்தீங்களா? சார் நீங்க எங்க? எதிர்பார்க்கல. என்ன ஈஸியா ஏமாத்தலாம்னு நினைச்சேன். அப்படிதானே? அப்பா நீங்களா எதுக்குப்பா இங்க வந்தீங்க? நான் வந்தது இருக்கட்டமா, நீ எங்க இங்கே வந்திருக்க? ராணி கஸ்டமரை டிராப் பண்றப்ப மயங்கி விழுந்துட்டாலாம். நர்ஸ் கால் பண்ணாங்க, அதான்ப்பா ஓடி வந்தேன். ஆமா அங்கிள், நாளையில இருந்து நான் சாப்பிடல, அதான் மயக்கம் போட்டுட்டேன். ரேவதிக்கு போன் பண்ண சொன்னேன், அவ எடுக்கலையா. அதான் அங்கிள் நான் காவியாவை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சாரி அங்கிள். மாப்பிள நான் தான் சொன்னேன்ல, என் பொண்ணு அவ ஃப்ரெண்டுக்கு எமர்ஜென்சின்னு வந்திருக்கானு. இப்ப என்ன சொல்றீங்க? இல்ல இங்க என்னமோ நடந்திருக்கு. என்னாச்சு? எதுக்கு இப்ப எல்லாரும் வந்திருக்கீங்க? ஏய் உண்மையை சொல்லு. இந்த வீட்ல இருந்தது யாரு? எங்க அவன்? யாரு? நான் தான் இந்த பெட். ஏய் உண்மையை சொல்லிடு. எல்லாம் செட்டப் தானே? சார் என்ன சார் இதெல்லாம்? அப்பா என்னப்பா? மாப்பிள நீங்க கோபப்படாதீங்க மாப்பிள. காவியா எந்த தப்பும் பண்ணல. இல்ல இவதான் ஏதோ தப்பு பண்ணிருக்கா. ஏய் எல்லாத்துக்கும் நீதான் காரணம். ஆமா நான் என்ன செஞ்சேன்? ஐயோ மாப்பிள கோபப்படாதீங்க மாப்பிள, வாங்க நம்ம போலாம். காவியா நீ வீட்டுக்கு வா முதல்ல. இல்லப்பா நான் ராணியை தனியா விட்டுட்டு வர முடியாது. ரேவதி இவங்க அக்கா யாராவது வரட்டும், அப்புறம் நான் வரேன். சந்திரன் இங்க ஏதோ தப்பு நடக்குது. மாப்பிள அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாங்க போலாம். வெளியா நீங்க வாங்க மாப்பிள, நீங்க வாங்க வாங்க சொல்றேன்ல, வாங்க. ஏண்டி நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பிரச்சனை பண்ணாம இருக்கவே மாட்டீங்களா? ஒண்ணு மாப்பிள நீங்க என்ன நினைச்சீங்க வந்தீங்களா எனக்கு தெரியாது. ஆனா நாம நினைச்சது எதுவும் நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. வாங்க போலாம் மாப்பிள. ஆமா மாப்ள, நீங்களா ஏதாவது ஒண்ணு நினைச்சுக்கிட்டு ஏன் கஷ்டப்படுறீங்க? காவியா அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல மாப்ள. ஏய் நீங்க சொல்லிதானே வந்த. எங்கடா போனாவ? ஐயோ இல்ல சார், அவ இங்கதான் இருக்கா. ஹாஸ்பிட்டல் விட்டு ஒரு அடி கூட எடுத்து வச்சிருக்க முடியாது. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஆனா எங்க தொழில் மேல டவுட் ஆகாதீங்க. மாப்பிள அப்படி யாரதான் தேடுறீங்கன்னா எனக்கு ஒண்ணும் புரியலையே மாப்பிள. நீங்களே ஏதோ கற்பனை பண்ணிட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். யாரு? நான் கற்பனை பண்றேனா? அவ யாரு? என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? பாருங்க. காவியாவா? இவ்வளவு போய் யாரும் இவ்வளவு அழகா போட்டோ எடுத்தது? எல்லாம் அவன்தான். அந்த லூசு பையலாம். முதல்ல என்கிட்ட வந்து ஆபீஸ்ல சண்டை போட்டான். அப்புறம் பொண்ணு பார்க்க வரும்போது நடுவுல வந்து தகராறு பண்ணா. இப்பவும் இங்கதான் எங்கேயோ இருக்கான். உங்க பொண்ணு நல்லவனா? அவ போட்டோ எதுக்கு அவன் பேக்ல இருந்தது? இங்க என்ன நடக்குது? எங்க பொண்ணு போட்டோ அவன்கிட்ட இருந்தா காவியா என்னங்க செய்வா? அதானுங்க, பொண்ணு அழகா இருக்கா, இவனாவது போற வரும் போட்டோ எடுத்திருப்பான். இப்ப நீங்க பொண்ணு கேட்டு வீட்டுக்கு வரலீங்களா? அது போல எவனாவது போட்டோ எடுத்து போயிருப்பான். என்ன மாப்பிள இந்த காலத்துல இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகலாமா? மாப்பிள அவ யாரு என்ன ஏதுன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியவே தெரியாது. அதுவும் காவியாவுக்கு சுத்தமா தெரியாது. இல்ல அது வந்து நீங்க போட்டு குழப்பிக்காதீங்க மாப்பிள. மாப்ள நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் விட்டுட்டு விறுவிறுன்னு கல்யாண வேலையை பாருங்க. என்னைக்கா இருந்தாலும் காவியா உங்களுக்கு தான். சரி வாங்க, உங்களை நான் அப்படியே வீட்டுல இறக்கி விட்டு போயிருக்கேன். மாப்பிள முதல்ல இந்த ரவுடிங்க எல்லாம் அனுப்புங்க. இவங்க எல்லாம் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. நாங்க ஆட்டோலயே போய்க்கிறோம். டேய் வாங்கடா. ஏங்க இந்த காவியா ஏதாவது பண்ணி வச்சு கல்யாணம் நின்னுடுமோன்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். இவனு சாதாரணமான ஆளுடி, கல்யாணம் முடிகிற வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஆமாங்க. இப்ப போய் காவி கிட்ட இதை பத்தி கேட்டோம்னா அவன மாதிரி நாமளும் சந்தேகப்படுறோம் நினைச்சுப்பா. ஏதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். வா போலாம். சாப்பிடாம கூட வேலை பாக்கணுமாடி? ஏன்டி இப்படி பண்ற? சாப்பிடாதனால மட்டும் இல்லடி, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சா. ஆக்சிடென்டா? ஒன்னும் ஆகல, அவரையும் நான் தான் காப்பாத்தேன். பட் அது ஒரு மாதிரி படபடன்னு ஆயிடுச்சுடி. சாப்பிட வேற இல்லையா, சட்டன் அப்படியே மயக்கம் போட்டுட்டேன். அப்போ நீ யாருக்கோ ஹெல்ப் பண்ண போய் தான் இப்படி ஹாஸ்பிட்டல் இருக்கியா? ஓ இவர்தான் அந்த அவரா? உங்க காலுக்கு என்னாச்சு? பெருசாலாம் ஒண்ணும் இல்லங்க, ராணி தான் என்ன காப்பாத்துனாங்க. ஏ ராணி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா ராணி? இவருக்கு போய் ஹெல்ப் பண்ணிருக்க, இவரால தானே எல்லா ப்ராப்ளமும். சார் உங்களுக்கு வேற வேலையே இல்லையா சார்? எப்ப பாரு என் பின்னாடியே அலைகிறீங்க. இனிமே என் பின்னாடி அலைஞ்சீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இப்படிதானே திட்ட போறீங்க? பாவம், உங்களுக்கு எதுக்கு எனர்ஜி வேஸ்ட் ஆகணும்? அதான் நானே இப்ப திட்டினதெல்லாம் கரெக்டா தானே திட்டினேன். ஆல் ஓகே. ஹலோ, ரொம்ப ஸ்மார்ட்டா ஆக்ட் பண்றதா நினைப்பா. என் கோவத்தை ஒண்ணும் நீங்க கிண்டல் பண்ண வேணாம். சிரிக்கிறியா? உன்ன அச்சோ ராணியை திட்டாதீங்க, பாவங்க அவங்க. ராணி உங்களுக்கு ஜூஸ் போட்டு தரோம். வேணாம், என் ஃப்ரெண்டுக்கு என்ன தரணும் எப்ப தரணும்னு எனக்கு தெரியும். நீங்க இன்னும் கிளம்பலையா? ராணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர். என்னமா ராணி இப்ப எப்படி இருக்கு? ஓகே டாக்டர், நான் நல்லா இருக்கேன். நானும் கிளம்பலாமா டாக்டர்? சார் ராணிக்கு ஒண்ணும் இல்லையே சார். ஒண்ணும் இல்ல, கரெக்டா டைம்க்கு மட்டும் சாப்பிடணும். கொஞ்சம் அனிமிக்கா இருக்க மாதிரி இருக்கு. டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்திருக்கேன், சாப்பிட்டாங்களா? எவ்வளவு நேரம் ஆச்சு? டாக்டர் அவங்களுக்கு ஜூஸ் எப்ப கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் மட்டும் தான் தெரியும். டேப்லெட்ஸ் நான் தான் கொடுத்தேன், ஒரு ஹாஃப் அன் அவர் இருக்கும் டாக்டர். ஓகே, எழுதி கொடுத்த டேப்லெட்ஸ டெய்லி கண்டினியூ பண்ணுங்க. சிஸ்டர் அந்த ட்ரிப்ஸ ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே டாக்டர். பாத்துக்குங்க. ராணி நான் வெளியில வெயிட் பண்றேன். சிஸ்டர் என்னோட ஒன் சைட் பேக் ஒன்னு வச்சிருந்தேன், இருக்கான்னு பாருங்களேன். ஒன் செகண்ட், இந்தாங்க. இதுதான்.
ஓகே இதெல்லாம் உனக்கு தேவையா? இதெல்லாம் தீபக்னாலதான் உனக்கு நடந்திருக்கு. இல்ல காவியா, அவர்தான் இவ்வளவு நேரம் என் கூட இருந்து ஹெல்ப் பண்ணி. என்னடி பேசுற? அவரை காப்பாத்த போய் தான் உனக்கு மயக்கமே வந்திருக்கு. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. கிளம்பு, நான் உன்னை வீட்ல விட்டுட்டு போறேன். அதெல்லாம் வேண்டாண்டி, நான் நல்லாதான் இருக்கேன், நானே போய்க்கிறேன். ஆமா, உன் வீட்ல இருந்து உத்தமனை கூட்டிட்டு இங்க எதுக்கடி வந்தாங்க? அது என்னமோ தெரியல, அவர் பாட்டுக்கு வந்தாரு, என்னென்னமோ கேக்குறாரு. அப்பா வேற பாவம். நல்ல வேலைடி, அவங்க வந்த டைம்ல தீபக் இங்க இல்ல. இருந்திருந்தா இன்னும் பெரிய பிரச்சனையா இருக்கும்ல. ஜஸ்ட் எஸ்கேப். நீ முதல்ல அங்க போய் என்னன்னு பாருடி, நான் போய்ப்பேன். ஆமாடி, யாருன்னு வேற கேட்டுட்டு இருந்தாரு. எனக்கே ஒண்ணும் புரியல. பட் உன்னை எப்படி தனியா விட்டுட்டு போறது? நான் நல்லா இருக்கேன் காவியா, நீ கிளம்பு. அதான் தீபக் இருக்காரே, நான் அவர் கூட வந்துடுறேன். தீபக்கா ஒண்ணும் வேணாம், மறுபடியும் ஏதாவது மாட்டி விட்டுட்டு போறாரு. தனியா போக முடியும்னா போ, இல்லன்னா நானே வரேன். ஏய், நான் அதுக்கு சொல்லலடி. உன் வீட்ல ஏதாவது பெருசா ப்ராப்ளம் வர்றதுக்குள்ள நீ போகணும்ல, அதுக்காக தான் சொல்றேன். நான் தனியா போய்க்கிறேன்டி. சரிடி, பத்திரமா போ. நான் வீட்டுக்கு போறேன். அங்க என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே தெரியல. நான் ரேவதிய கூட்டிட்டு அப்புறமா வீட்டுக்கு வரேன். சரியா? ஹெல்ப் பண்ணடே, நான் வேண்டான்னு சொல்லல. பட் அதுக்காக உன் ஹெல்த் கூட பாத்துக்காம அத பண்ணணும்னு அவசியம் இல்ல. கேர்ஃபுல் ராணி. காவியா 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 எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா? ராணி சொன்னாங்களா? என் மேல உள்ள கோவலாம் போயிடுச்சுல? ராணி எல்லாம் சொல்லிட்டா. பட் நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க, நான் கண்டிப்பா பண்றேன். எதுனாலும் சொல்லுங்க. தயவு செஞ்சு என் பக்கமோ என் ஃப்ரெண்ட்ஸ் பக்கமோ உங்க முகத்தையே காட்டாதீங்க. எப்ப உங்களை பார்த்தாலும் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தோடவே உங்களை பார்க்க வேண்டியதா இருக்கு. பேசாம தீபக்ங்கிற உங்க பேரை தலைவலின்னு மாத்திக்கங்க. பர்ஃபெக்ட்டா இருக்கும். கோவம் போயிடுச்சா? எப்படி போகும்? தீபக் போலாமா? கேப் புக் பண்ணட்டுமா? அதெல்லாம் வேண்டாம் தீபக், நல்லாதான் இருக்கேன். உங்களை நானே வீட்ல டிராப் பண்ணிடுறேன், வாங்க. ஏங்க ஷோரா? ஓகே தானே? இந்த ராணியால முடியாது என்ன இருக்கு, வாங்க போலாம். ஐயோ, இப்படி போட்டு அடிச்சுட்டானுங்க. யாருங்க அவங்கலாம்? உங்களை அப்படி போட்டு அடிச்சானுங்க? எங்க போய் வம்பெடுத்தீங்க? யாருக்குங்க தெரியும்? நான் பல லவ் மேரேஜ் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப அடிச்சவனுக்கு மாப்பிள்ளை விட பொண்ணு விடான்னு கூட தெரியல. ஆனா ஒண்ணுங்க, கரெக்டான டைம்க்கு நீங்க வந்தீங்க பாத்தீங்களா? அதாங்க லவ்வோட பவர். லவ்வோட பவரா? ஆமாங்க, பின்ன என்ன? எத்தனை லவ் மேரேஜ் நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன். ஒருவேளை அந்த லவ்வே என்ன காப்பாத்தணும் வச்சு உங்களை அனுப்பி இருக்குது போல. எப்படி? சரி வாங்க. ஏய் நில்றி, இங்க வா. உண்மையை சொல்லு, எதுக்கு நீ ஹாஸ்பிட்டலுக்கு போன? அதான் அங்கேயே பாத்தீங்களே சித்தி, ராணிக்காக தான் போனேன். அது அங்க சொன்னது. உண்மை என்னன்னு இங்கேயாவது சொல்லு. அதான் சித்தி உண்மை. உத்தமனை கூட்டிக்கிட்டு நீங்க ஏன் அங்க வந்தீங்கன்னு தான் எனக்கு புரியல. காவியா, உன்னால நிறைய அனுபவிச்சிட்டோம். இதுக்கு மேல ஏதாவது பண்ண அப்புறம் நல்லா இருக்காது, சொல்லிட்டேன். ஏய், நீ ஏன் காவியா திட்டுற? நீங்க சும்மா இருங்க. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல அந்த உத்தம என்னென்ன கேள்வி கேட்டான், எல்லாம் இவளாலதான். அதான் என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன். அவன் கேட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் ராணிய பாக்க தான் போனேன். பொய் சொல்லாத. நீ ராணிய மட்டும் பாக்க போகல. லீலா, இல்லங்க, இவ என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. எதையாவது பண்ணி நம்மள தெருவுல நிப்பாட்ட போறா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. சித்தி, நான் நிஜமாவே ராணிய பாக்க தான் போனேன். ரேவதியால உடனே வர முடியல, அதுக்காக தான் நான் போனேன். பொய் சொல்லாத. அப்ப இந்த போட்டோ எப்படி அங்க போச்சு? இப்ப சொல்லு. இந்த போட்டோவை வச்சிருந்தவனை பாக்கதான் நீ அங்க போனேன்னு அந்த உத்தமன் சொல்றான். பொண்ணா பெத்து வச்சிருக்கீங்கன்னு அசிங்க அசிங்கமா கேக்குறான். ஏண்டி, வீட்டுக்கு அடங்கி இருக்கவே முடியாத உன்னால? சித்தி, நான் நிஜமாவே ஹாஸ்பிட்டல் போனது ராணிய பாக்கதான். இந்த போட்டோவை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இது யார் எடுத்தா, எப்போ எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. இங்க பார் காவியா, உன் அம்மாவால ஏற்கனவே இந்த குடும்பத்துக்கு கெட்ட பேரு. ஏதோ அந்த உத்தம உன்னை நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். ஒழுங்கா நல்லபடியா மானத்தை காப்பாத்திக்க. ஏய் நிறுத்து. என்ன மான அவமானம் பேசிட்டு இருக்க? ஏன் பேசினா என்ன? நான் அன்னைக்கே சொல்லிருக்கேன், என் பொண்ணை பத்தி பேசாதன்னு. மறுபடியும் பேசுறேன், நான் கெட்டவன் ஆயிடுவேன். என்ன வேணாலும் அவங்க. உங்க பொண்ணோட போட்டோ கண்டவன் கிட்ட இருக்கு. அது என்னன்னு கேட்க துப்பு இல்ல உங்களுக்கு? அந்த உத்தம என்னெல்லாம் கேட்டா நம்மள? அம்மா புத்தி பொண்ணுக்கு வந்துருச்சான்னு நாளை பின்ன யாராவது கேட்டா என்ன சொல்லுவீங்க? என் பொண்ணுக்கு அவ அம்மா புத்தி வராது, அவ சொக்க தங்கன்னு சொல்லுவேன். என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பார்த்துட்டு போடான்னு சொல்லுவேன். நீங்களா சொல்றீங்க? ஆமா, சும்மா ஓடி போனவளை பத்தியே பேசிட்டு இருக்கியே. என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும், அவ ஏன் ரத்தம். நான் தலை குனின மாதிரி ஒரு நாளைக்கு அவ எதுவும் செய்ய மாட்டா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதுல நீ தலையிடாத, உன் வேலையை பார்த்துட்டு போ. அப்பா வச்சு பொண்ணாச்சு, எப்படியோ போங்க. நீ கவலைப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. போமா.